எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன விஷயம்னா நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய இந்து சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு வரோம். தொடர்ந்து 15 வருஷமாக நமக்குன்னு ஒரு பெயர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு உத்தியோகத்தை உருவாக்கி சமூக சேவை செஞ்சுட்டு வரேன். இந்த தடவை ஆவடி பகுதியில் நம்ம இந்த 15 வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மக்கள் என்ன அதிகாரம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனைக்காக இந்த தடவை சுயேட்சையை போட்டிடுறோம். உண்மையிலே அதனுடைய தொடர் வெற்றி பெறணும், அதுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு பெரும் தூண்டல் இடத்துல இருக்கு. ஆனால் இதெல்லாம் எலெக்ஷன் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அதை என்னால் சார்ந்து பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அடுத்த படத்திலிருந்து என்னுடைய மொழிவீச்சான பயணத்தையும் சென்னை மண்டலத்தில் ஒரு பெரிய பொறுப்பையும் அந்த சுற்றுலாச்சலம் நானே உரிமையா, ஏன்னா இவர் குடும்பமாக பயணிச்சுட்டு இருக்கிறதுனால எதையுமே நம்ம விரும்பி உரிமையை கேட்டு வாங்கிக்கலாம். மற்ற இடத்துல போயிட்டு கட்சியில் சேரணும்னா பணம் கொடுக்கணும், அதுக்குன்னு சொல்லி செலவு பண்ணணும், மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கணும். அந்த கட்சியிலையும் ஜாதி மதம் அதை சார்ந்துதான் அவங்களை சார்ந்தவங்களை வச்சுப்பாங்க. இப்போ அன்னைக்கு சொல்லுற விட எல்லா ஜாதி எல்லா மதத்தினருடைய ஆசி பெற்று அந்த லட்சம் இன்னைக்கு 2வது படமாக நடிச்சிருக்காரு. மேலும் மேலும் பல படங்களை நடித்து அவர்களுக்காக விரும்புகளை நாங்கள் உழைப்பதற்கு உறுதிமொழி அளித்து விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே நான் எனக்கு மைக்கு பிடிச்சாவே உண்மைதான் பேசுவேன். நான் 6 வயசுல இருந்து மேடை பேச்சாளராக இருக்கேன். எனக்கு மைக் பிடிச்சா உண்மைதான் பேசுவேன். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. நான் உண்மையை சொல்லலாம், அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படி சொல்கிறது தெரியுங்களா? ஆக்சுவலாக சாரை எங்கள் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்க பெரிய பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம் ஆன்மடைக்கு வரோம், எதுக்கு லெஜண்ட் சாரை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு விஷ்ணுகுமார் சாரை நேரடியாக தெரியாது, செல்வின்றவங்க மூலியமா தான் சார் எனக்கு தெரியும். அவரை நான் பார்த்ததில்லை. ஆனால் இது வரைக்கும் எப்போ ஃபோன் பண்ணாலும், எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த விஷயம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் முதல் லெஜண்ட் சாரை பார்க்கும்போது பொதுவாகவே எனக்கு ஒரு நடிகர்கள் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் பெரிய ஈர்ப்பு வந்தது கிடையாது. என்னோட ஈர்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் மேலேயும் படிப்பு மேலேயும் மாணவர்களை மட்டுமே ஈர்ப்பு இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், உங்களால் எந்த அளவு கை தட்ட முடியுமோ அந்த அளவு கை தட்டுங்க. இந்த கைத்தட்டலுக்கு உரிமையானவங்க யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் எவ்வளோ டிக்கெட் கிடைக்கும் தெரியாது. எல்லாரும் கேளுங்க நல்லா சொல்றேன். இப்போ உட்காந்துக்கலாம் எல்லாரும் உங்களால் என்ன முடியுமோ கேளுங்க. தாராளமாக தரது பணத்து இருக்கு. ஆனால் எவ்வளோ தருவேணும் அது மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவார். ஸோ நம்மளால் கேட்குறது அதிகமாகவே கேட்டுக்கலாம். அண்ணன் எவ்வளோ தந்தாலும் அந்த மக்களை நம்ம கூட்டிகிட்டு அந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்துப்போம். ப்ளஸ் அண்ணாவோட படத்தை பிரம்மாண்டமாக நம்ம கொண்டாடணும். அதுக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த ரசிகர்களை நம்ம எல்லாம் திரட்டி பேனர் வைக்கிறதா இருக்கட்டும், தியேட்டரில் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ லெஜண்ட் அண்ணாக்கு நம்ம எல்லாருமே அவரோட லீடராக நம்ம பயணம் செய்கிறோம். உண்மையான நமக்கும் லீடர் யாருன்னா நம்ம முத்துக்கலை அண்ணா தான். இவ்வளோ பெரிய ஒரு கூட்டது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே அன்பாலே இருந்த கூட்டம் தான். ஸோ எல்லாரும் நன்றியோடு இருக்கும். என்னோட சார்பாக நான் நிறைய டிக்கெட் கேட்டிருந்தேன். பட் ஆனால் எல்லாருமே வரணும்னால நான் ரொம்ப கம்மியாக ஒரு 50 மட்டும் போதும், அது மட்டுமாவது எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கிறேன். பார்த்து எல்லாரும் கேட்டிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு நான் பார்த்து எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி அதை கண்டிப்பாக உங்களுடைய நான் சார்ட்ட சொல்லி இப்போ நிறைவேற்றிருக்கேன். ஏப்ரல் 3ஆம் தேதி படம் படம் வரும்போது எல்லாரும் உங்களோட குடும்பத்தோடனும், ரசிகர் பெருமக்களோடனும், வியாபார பெருமக்களோடனும், மகளிரணி எல்லாரையும் சார்பாக படம் பார்த்து சார்ந்த படத்தை மென்மேலும் வெற்றி பெற வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் சாப்பிட்டு எல்லாரும் நம்ம சாரை பார்க்க ரொம்ப சந்தோஷம். அகில இந்திய லெஜண்ட் சரவணன் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் மூலம் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் நடிக்கும்
லீடர் படத்தின் வருகிற 21ஆம் தேதி ஆடியோ லான்ச் நந்தவாக்கம் ட்ரேட் சென்டரில் நடைபெற இருப்பதால் அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரசிகர் மன்றமும் விளம்பர போர்டுகள், வால் போஸ்டுகள், தலைவரின் படத்திற்கு சரியான முறையில், சிறந்த முறையில், செம்மையாக, சிறப்பாக செயல்படும் அகில இந்திய லெஜண்ட் சரவணன் தலைமை ரசிகர் மன்றம் மூலம் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏப்ரல் 3ஆம் தேதி ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணனுடன் நடிக்கும் லீடர் படம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தியேட்டர்களிலும், இந்தியாவில் உள்ள அனைத்து தியேட்டர்களிலும் திரையிடப்படும் பொழுது அங்குள்ள ரசிகர்கள் பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பான சில நலத்திட்ட உதவிகள் செய்து லீடர் படத்தை சிறப்பான முறையில் 100 நாள் வெற்றி விழாவாக ஆக்குவதற்கு ரசிகர் மன்றம் மூலம் இதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துலட்சுமி. அந்த லெஜண்ட் சாரோட டீமில் வந்து மாநில மகளிர் அணி செயலாளராக இருக்கேன் நான். எங்களோட தலைவர் முத்துதுரை சார் இவங்க தான். நாங்களாம் இதில் வந்து பயணிக்கிறோம். எங்கள் பயணிக்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதுவும் லெஜண்ட் சாரோட டீமில் பயணிக்கிறோன்ற போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதே போல் நிறைய பேர் வந்து ஆடியோ லான்ச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வந்து கலந்துக்கணும் நான் அன்புடன் நான் கேட்டுக்கிறேன். உங்கள் மகளிர் அணி சார்பாக எத்தனை பேர் கலந்துப்பாங்க மேடம்? கண்டிப்பாக மகளிர், அதாவது வந்து மகளிர்ங்கிறது ரொம்ப சப்போர்ட் சாருக்கு, ஓகேங்களா? ஏன்னா அவரோட குணம் வந்து ரொம்ப கோல்டு குணம், அவரு ரொம்ப தங்கமானவர். அதனால் கோல்டுக்கு எப்போவுமே பொண்ணுங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பெண்கள் வந்து அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர்கிட்ட வருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குங்க. லெஜண்ட் இது லீடர் படம் எப்படி மேடம் இருக்கும்? அதை பற்றி ஏதாவது? ஐயோ, ஃபஸ்ட்டு லுக்லேயே வேறு லெவலில் இருந்துச்சு சார். உண்மையிலே ரொம்ப எங்களுக்கு சாரா இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அடிச்சிது. எங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த அப்பாவும் ஒரு மகளோட கதையை எப்படி அழகாக நாசுக்காக கொண்டு போயிருக்காங்கன்னு வேறு லெவலில் இருந்துச்சு. அதே போல் செகண்ட் லுக் நான் பார்க்கல. செகண்ட் லுக்கு அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் நாங்கள் சொல்லணும். பார்க்கலன்னா கூட அந்த ஃபஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. லீடர் படத்தை வெற்றி படமாக ஆக்க நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று இதன் மூலம் மகளிர் சார்பாக தெரிவித்துள்ளது. வெற்றி பெற செய்வோம்.